ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ்லாம் என்ன, அதை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ தான் வந்தேன் வேலைக்கு. வண்டியை காலையில் வந்தோடனே வண்டியை செக் பண்ணிக்கணும். நம்ம வந்தாச்சு வேலைக்கு. இப்போ வண்டியை ஓப்பன் பண்ண போகிறோம். வண்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வண்டியில் டயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காலையில் வந்தவொடனே இதான் மொதல் வேலை. டயர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வந்து ஒரு ராடு வச்சுப்போம். காலையில் வந்தோடனே டயர்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மொதல் வேலை அதுதான். வந்தவொடனே டயர்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தது தான் நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணிலாம் கரெக்டாக இருக்கா, அப்படின்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணியாச்சு. அடுத்து பேனட் ஓப்பன் பண்ணோம். பேனட் ஓப்பன் பண்ணி இது பேனட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை காட்டுறோம். ஃப்ரண்ட்டில் லாக் இருக்கும். இந்த லாக் ரிலீஸ் பண்ணோம். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் ரிலீஸ் பண்ணால் பேனட் வந்து ஓப்பன் ஆகுது. ஆச்சுங்களா? இதான் ஃப்ரண்ட் இன்ஜின் தான் இது. இதை பாருங்கள், ரேடியேட்டர் கேப் இங்கே இருக்கும். இந்த வண்டி ஓட்ட வரவங்க தெரிஞ்சுக்கங்க இதை பற்றி. ரேடியேட்டர் கேப் இங்கே இருக்கும். எடுத்துகிட்டு தண்ணி லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சவுண்டு உங்களுக்கே தெரியும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஏர் கண்ட்ரோல் தான். ஃபுல்லாகவே இதை பாருங்கள், அது டீசல் மீட்ரு. இந்த பக்கத்தில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது டீசல் மீட்ரு. ஓகேங்களா? டீசல் டேங்கோடைய படம் போட்டிருக்கு பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது ஏர். ஓகேங்களா? ரெண்டாவது டேங்கில் ஏறிட்டுருக்கு. இப்போ அந்த ஒயிட் கலரில் காமிக்கிது பாருங்கள், காமிக்குதா? இது வந்து ரெண்டாவது டேங்கில் ஏர் ஏறிட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டேங்க். ரெண்டாவது டேங்க் ஏறி முடித்த பிறகு தான் இந்த ஃபஸ்ட் டேங்க்குக்கு ஏர் ஏறும். எப்போவுமே வந்து வெயிட் பண்ணணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். எப்படியும் வேக்கம் ஏறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா வந்து வேக்கம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த ரெட்டில் காமிக்குது பாருங்கள். இந்த ரெட்டில் வந்து 6 பாயிண்ட்டுக்கு மேலே காமிக்குது பாருங்கள். ரெட்டு காமிக்குது பார்த்தீங்களா? இந்த ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகணும். இந்த 10 பாயிண்ட்டுக்கு வந்தால் தான் வந்து நம்ம எப்போவும் இந்த வண்டியை மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மூவ் பண்ணினாக்கா பிரேக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. அது இல்லாமல் கிளச்செல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த 10 பாயிண்ட் ஏறிடுச்சுனாக்கா நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வண்டி மூவ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்டாப் லைட் காமிக்குது பாருங்கள். இந்த ஸ்டாப் லைட்டு கட் ஆகும் பாருங்கள். ஸ்டாப் லைட்டு கட் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்சார் மோடு. இந்த பாருங்கள், கியர் எல்லாமே வந்து நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி மேனுவல் கியர் தான், ஆனால் சென்சார் டைப். இதோட கியர் மெத்தடு நான் அப்புறமா சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி. இது வந்து ஆர்பிஎம். நம்ம வந்து கியர் மாற்றி மூவ் பண்ணும்போது இந்த க்ரீனில் வரைக்கும் தான் வச்சு ஓட்டணும். அப்போ தான் வந்து டீசல் மைலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? கியர் மாற்றும் போது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னாக்கா இந்த க்ரீன், இந்த 15 க்ரீன் அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து கியரை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ரன்னிங்லேயுமே சரி,
நம்ம வந்து இதில் மொத்தம் வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 8 கியர், 8 + 8 16 கியர். 16 கியர் எப்படின்னாக்கா 8 கியர் வந்து ஃபுல் கியரு, 8 கியர் ஆஃப் கியர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படின்றது. ஸ்பீடு வந்து ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் 80 தான். 80க்கு மேலே போனீங்கன்னாக்கா கேமரா நிறைய இடத்துல இருக்கும். நமக்கு வந்து கேமரா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா. அப்புறம் அதை பற்றின அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்றத நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டியோட கேபன் இதுதான், ஃபுல் கேபன் இது வண்டியோடது. இது வந்து ஏசி. எல்லா வண்டியிலையுமே இங்கே வந்து 80% வண்டியில் வந்து ஏசி இருக்கும். இது ஸ்லீப்பிங் பெட்டு, மேலே ஒரு ஆள் படுக்கலாம். ஆனால் நமக்கு அதெல்லாம் இப்போதைக்கு வேலை இல்லை. ஏன்னா நம்ம வந்து கம்பெனியில் ஓட்டுறதுனால நம்ம வந்து லாங்கெலாம் போகிறது கிடையாது. இங்கேருந்து நம்ம குடோனுக்கும் பக்கத்தில் இருக்க நம்ம குடோனுக்கு தான் வந்து அடிக்கடி போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஓகே.